நியூட்ரல்ன்றதே கிடையாது. 3மே வந்து ஃபேஸ் மாதிரி தான். பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபேஸ் மோட்டர் ஒர்க் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து ஸ்டார் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பு. டெல்டா இல்லை, ஸ்டார் டைப்பு. ஓகேங்களா. இது 3மே பார்த்தீங்கன்னா 3 லீடு கொடுத்துருப்பாங்க. முன்னே ஒரு 3 லீடு எங்கேருந்து வரணும்னா அந்த 3 லீடு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் போட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு காயில் சுற்றிருக்காங்க அப்படின்னா 1 2 விட்டுட்டு அடுத்து 3வது காயிலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காயிலேருந்து 1 2 3 இந்த மாதிரி வந்து தொடச்சா ஒரு ரவுண்ட் வந்திருக்கும். மீதி 2 கேப் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இது ஒரு தனி காயில், இங்கேருந்து 1 2 3 அடுத்து இது சுற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 2 3 அப்போ 1 காயில் இருக்குங்களா, அதையும் அதே மாதிரி சுற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வந்து 3 காயில் செப்பரேட்டாக இருக்கும். ஒன்று இது ஒரு காயில், இதோட சேர்ந்தது இது, அதுக்கப்புறம் இந்த ஒரு காயில்னால் இதோட சேர்ந்தது அதுக்கு அடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டெப்பும் அதே மாதிரி தான் சுற்றிருப்பாங்க. ஓகேங்களா. 3 காயில் தனித்தனியாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மேக்னெட் உருவாகும், 2வது அதுக்கப்புறம் இதில் உருவாகும், 3வது இதில் உருவாகும். ஸோ அதனால் என்ன பண்ணால் இதில் பர்மனெண்ட் மேக்னெட் இருக்குன்றதுனால அப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணும். ஸோ அந்த ரொட்டேஷன் மூலிமா வந்து இது சுற்ற ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ அது மாதிரி தான் இது வந்து ஒர்க் பண்ணுது.